ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக என்னை இந்த தேசத்திற்கு அழைப்பதற்கு காரணமாக இருந்த சபையின் தலைமைக்காக, சபையின் மக்களுக்காக நன்றியுடையவனாக இருக்கிறேன். உங்கள் மத்தியிலே இருப்பதற்கு குறித்து ஒரு நல்ல சந்தோஷம். ஆண்டவரை ஆராதிக்க இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய முக்கியமான ஒரு காரியத்தை, ஒரு சின்ன ஒரு கோரஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு தேவ செய்திக்குள் நான் கடந்து போக விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி மிகுந்த துக்கத்தோடு கூட ஆராதனையிலே பிரவேசிக்கிறான். அதைத்தான் ஏசாயா 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே. He had a great relationship with that king. அந்த ராஜாவோடு கூட அவனுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. அவனுடைய சொந்தக்காரன், இன்னும் சொல்ல போனால் கசின் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். உசியா ராஜா ஒரு நல்ல ராஜா, ஆனால் அவன் கடைசியாக நல்ல பலப்பட்டு பெரிய நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருக்கும் போது கடைசியாக அவன் தேவாலயத்திலே தூபம் காட்டுவதற்கு நுழைந்து தனக்கு அடுக்காததை நுழைந்த போது ஆசாரியர்கள் தடுத்தார்கள். அதை ஆனால் கேட்காமல் அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கடைசி நேரத்தில் குஷ்டரோகியாக வெளியே வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. குஷ்டரோகியா வந்த அவன் தனியாக ஒரு வீட்டில் இருந்து, அந்த நாட்களில் குஷ்டரோகிகளை உள்ளே விட மாட்டார்களே, ஆகையினால ராஜாவாக இருந்தாலும் குஷ்டம் இருந்ததினால் வெளியே தான் இருக்க வேண்டும் என்று அவன் மரித்த அந்த தாக்கத்தோடு கூட, ஐயோ ஒரு நல்ல ராஜாவுக்கு இப்படியா முடிவு உண்டாக வேண்டும் என்கிற ஒரு தாக்கத்தோடு கூட, தன்னுடைய நெருங்கிய இனத்தான் என்கிற தாக்கத்தோடு கூட ஏசாயா தேவாலயத்திலே பிரவேசிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு தன்னை ராஜாவாக காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. If you come with a problem, if you come with a burden, if you come with something which is disturbing you, God wants to show himself and his heart. நல்லா கவனிங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லியும், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறதை பார்க்கிறான். அதோடு கூட நிற்கவில்லை. அங்கே பார்த்த போது இன்னொரு காரியம் நடக்கிறது. தன்னுடைய நிலைமையை உணர்கிறான். Who am I? நான் யார் என்பதை புரிந்து கொள்கிறான். புரிந்து கொண்டதோடு கூட மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால் இன்னொரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய இதய துடிப்பின் சத்தத்தை கேட்கிறான். திரியேக தேவன் அங்கே ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். எமது காரியமாய் யாரை அனுப்புவேன்? That is my heart. Come on, you are worried about the heaven, earthly kingdom, and I have a burden for the heavenly kingdom. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். நீ இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, உலகத்தின் ராஜாவுக்காக, உலகத்தின் சிநேகிதத்திற்காக, உலகத்தின் உறவுக்காக நீ கவலையோடு இருக்கிறாய் மகனே. ஏன் கவலையை கொஞ்சம் புரிந்து கொள் என்று சொல்லுதான் ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? எமது காரியமா யாரை அனுப்புவேன்? அதை பார்த்த உடனே நான் இருக்கிறேன் ஆண்டவனே. ஹல்லேலூயா. That was a response. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தேவைகள் இருக்கலாம், நமக்கு கவலைகள் இருக்கலாம், நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம், அநேக காரியங்கள் நம்மளை தொந்தரவு செய்து கொண்டிருக்கலாம், நம்முடைய இருதயத்தை வருடி கொண்டிருக்கலாம். பட் let our eyes see our great king. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய தேவனை நாம் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு சாதாரண வார்த்தைகள் ஆகினாலே எங்க ஸ்கிரீன்ல போடவில்லை. உயரமும் உன்னதுமான, சொல்லுங்க பார்க்கலாம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, அந்த ராஜாவை, என் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். That is the need. அதுக்கு தான் தேடி வந்திருக்கோம். ஏதோ தூக்கி போட்டு நம்மகிட்ட அங்கே வீட்டில் இருந்து நம்மளை தொந்தரவு பண்ணுற ஒரு பாரத்தை தூக்கி அவர் மேலே போடுறது, அது that is okay. But more than that, அதையெல்லாம் காட்டிலும் தேவனாய் சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே. அங்கே பார்க்கும்போது ஒரு attribute is very much emphasized in the word of God. தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒரு காரியம் மாத்திரம் அதிகமாக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நல்லா கவனிங்க.
ஆண்டவர் நல்லவர் பாடினோம், வல்லவர் பாடினோம், உருக்கமுள்ளவர் பாடினோம். ஆனா உருக்கமுள்ளவர் 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 எங்கேயாவது இருக்கா? அன்பானவர் 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 இருக்கா? இல்ல. ஒரு காரியம் தான் ரொம்ப மேன்மையா சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அது வெளிப்படுத்தல நடக்கிற அந்த ஆராதனை காட்சியை காண்கிற யோவானும் எழுதி வைத்திருக்கிறான். பரலோகத்தின் காட்சியை கண்ட ஏசாயாவும் எழுதி வைத்திருக்கிறான். ஆகையினால அவர் பரிசுத்தரா இருந்தா எனக்கு என்னையா அப்படின்கலாம். ஆனா அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. அற்புதங்களை ஒருவேளை அந்த கோயிலுக்கு நான் போனேன், இந்த சாமியை கும்பிட்டேன், இங்க வேண்டிக்கிட்டேன், எனக்கு நடந்ததுன்னு சொல்றவங்க உண்டு. ஏராளமான பேர் சந்திச்சுப்பீங்க. சாய்பாபாவை கும்பிட்டேன், எனக்கு நடந்துச்சு. அரச மரத்தை சுத்தி வந்தேன், எனக்கு பிள்ளை கிடைச்சது. எத்தனை பேர் சொல்லலையா? அதோ பெரிய சாட்சியா நான் நினைக்கவில்லை. பீப்புள் மே திங்க். ஏன்னா அவங்களும் நாங்கள் நம்பணும், பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டோம், முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டோம், வெங்கடாச்சலபதிகிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லுதான் அவங்களும் சொல்றாங்க. கேரளாவில் ஒரு மீட்டிங் நடந்தது, ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங்கில். அந்த நாட்களில் கருணாகரன் என்பவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவரை தலைமை தாங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே அவர் எந்திரிச்சு சொன்னார், நீங்கள் இயேசு இடத்துல வாங்கிட்டீங்க, நான் குருவாயூரப்பன்ட்ட வாங்கிட்டேன், எனக்கும் வந்திருக்கு அப்படின்னு. நம்ம மேடை போட்டு காசு கொடுத்து அவங்க மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம் அங்கே நடந்தது. நல்லா கவனிங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிற ஒரு சேலஞ்சை ஒருத்தரும் செய்ய முடியாது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அல்லேலூயா. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய மேன்மை. அந்த பாடலை நான் பாடுகிறேன், எனக்கு பின்னதாக பாடுவதற்கு நீங்கள் முயற்சிங்க. இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் பாடலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். கமான். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Come on, sing
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்க பாடுங்க பார்க்கலாம். சேனைகள் இரண்டாவது பாடும்போது இப்படி பாடணும், கொஞ்சம் கவனிங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒரு நிமிடம் எழுந்து நின்று அதை பாடலாமா? தேவன் நம்ம மத்தியில பரிசுத்தராக, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவராக, நம்மை இந்த எல்லா நிலையிலிருந்து விடுதலையாக்குகிறவராக, உலாவி வருகிற காரியத்தை உணர்ந்தவர்களாக கரங்களை உயர்த்தி இந்த ஒரு லைனை மாத்திரம் பாட போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சகோதரிகள் மாத்திரம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. Come on brother. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எங்கள் கண்கள் ராஜாவை காணட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் ராஜாவை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு சிறிய காரியத்தை மாத்திரம் வைத்துவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தின் முதல் பாகம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் என்று சொல்கிறார்களே, ஆகையால், அப்படி இருக்க என்கிற வார்த்தை மாத்திரமல்ல, அங்கே கேள்வியை எழுப்பக்கூடிய வார்த்தைகள் வரும்போது அதனை குறித்து நீங்கள் தியானிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் இந்த வேதத்தை போல ருசியுள்ள புஸ்தகத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த வசனத்தில் நான் எல்லாவற்றையும் சொல்ல போகவில்லை. நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தைன்னு வந்த உடனே நம்முடைய மனசுல ஒரு கேள்வி வரணும், எந்த சிந்தை? நல்லா கவனிங்க. வேதத்தை ஏதோ கதை புஸ்தகம் மாதிரி வாசிச்சுட்டு போக கூடாது.
நீங்கள் எல்லாரும் வேதம் வாசிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி வாசிக்கிற பழக்கம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வசனத்தையாவது வாசிக்கிற ஒரு பழக்கத்தை தினந்தோறும் உண்டாக்கி கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஆலோசனை மாத்திரம் சொல்கிறேன். 20 அதிகாரம் வாசிக்கிறேன் பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஒரு புஸ்தகத்தை முடிச்சுட்டா நான் அடுக்கால வேலைக்கு போவேன், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அந்த கிருபையும் நேரத்தை உங்களுக்கு தந்திருந்தாருன்னா நல்லது. ஆனா பிரதர், தங்க வசன கேலண்டர்ல கையை வச்சுட்டு உன் கூட இருக்கிறார் கண்ணீர் துடைப்பா இப்படியே வாசித்தேன்னா செத்தே போயிடுவேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சாப்டர் அட்லீஸ்ட், அப்படி இல்லைன்னா ஒரு 10 வசனத்தை ஆகிலும் அல்லது ஒரு பேராகிராஃப் ஆகலையும் வாசிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அந்த வாசித்து விட்டு 3 கேள்வியாவது கேளுங்க. சின்ன எல்லா சில புதிய அவர்களுக்காக நான் சொல்றேன். 1, இதுல ஆண்டவரை பற்றி ஏதாவது வெளிப்பாடு இருக்குதா, தேவனை குறித்து ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பாருங்க முதலாவது. 2வது, என்ன பற்றி ஏதாவது சொல்லியிருக்கா. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கலாம், எனக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கலாம், என்ன ஒரு திருத்துற காரியம் இருக்கலாம், எனக்கு உற்சாகப்படுத்துற எனக்கு ஏதாவது இருக்குதா. இன்னொன்னு, என் ஃப்ரெண்டுக்கோ என் நோன் சர்க்கிளுக்கோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ என் குடும்பத்துக்கோ யாருக்காவது ஏதாவது ஒரு வசனம் இருக்கா. இந்த 3 கேள்வியும் டெய்லி கேட்டுட்டீங்கன்னா திடீர்னு உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு வசனம், இவனுக்கு அந்த வசனம் சொன்னா நல்லா இருக்குன்னா உடனே ஒரு ஃபோன் பண்ணி இல்லைன்னா ஒரு SMS அடிச்சு, நான் உனக்காக ஜெபம் பண்ணப்பா, இது உனக்கு ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் விசுவாசியா இல்லாட்டா கூட நீங்க அவனுக்கு தீர்க்கதரிசியா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. என்ன வேதம் சொல்லுது, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில். Go back and read 1 Corinthians 14 chapter. எல்லாரும் தீர்க்க, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த வரம் இருக்கு, உபயோகம் படுத்த மாட்டேங்கிறீங்க. நம்ம அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா, இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா, இவர் தீர்க்க தரிசனம் சொல்லான்னு தலையை கொண்டு கொடுத்து ஆளாளுக்கு என்னெல்லாமோ சொல்றான். வயிறு பெருசா இருந்தா ஆம்பளை பிள்ளைங்கிறான், பிறக்கிறது பொம்பளை பிள்ளை. வயிறு பெருசா இருந்தா குழந்தை உண்டாயிருக்கான்னு நினைக்கிறான், ஆனா உள்ள இருக்கிறது கட்டி. எத்தனை தீர்க்க தரிசனம் உங்களுக்கு காட்டட்டும். நல்லா கவனிங்க. You are a prophet. வேதம் அப்படி சொல்லுது. வேதம் சொல்றதை நம்ம விட்டுட்டு இவங்க பின்னால போயிட்டோம். நல்லா கவனிங்க. ஆகையினால வேதம் வாசிக்கும் போது முதல்ல தேவனை குறித்து, ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனை குறித்து ஒரு புதிய வெளிப்பாடு பெற்று விடுவீர்கள். நான் எங்களுடைய ஆராதனையில ஒவ்வொரு வாரமும் சின்ன பிள்ளைங்க நடத்துவாங்க ஆராதனை. சண்டே ஸ்கூல் children will conduct the whole service, or teenagers will serve, Bible college students will conduct the service. யார் நடத்தினாலும் எங்களுடைய ஆராதனுடைய முதல் பாகம் தேவன் யாருங்கிற அடிப்படையில் கொஞ்சம் வசனத்தை 10 நிமிஷம் பேசிட்டு அதன் அடிப்படையில் தான் பாட்டு. ஏதாவது இங்க ஒரு பாட்டு அங்க ஒரு பாட்டு அப்படி கிடையாது. ஏன்னா we want to know God more. தேவனை இன்னும் அறிய வேண்டும் என்கிற உணர்வோடு கூட அதை உங்கள் வாழ்க்கையில தினமும் செய்வதற்கு நான் ஸ்மால் டிப்ஸ். 2வது, என்ன குறித்து என்னமா சொல்லியிருக்குன்னா உங்களை நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க, திருந்திக்கிடுவீங்க. ஏன்னா அந்த வசனம் சொல்லி இருக்குது, இது தலக்கு மாட்டில் வச்சு படுத்தா நல்ல சொப்பனம் வரும்னு சொல்லல, இது சீர்திருத்தலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நற்கிரியைகளை செய்வதற்கு ஏவுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு தீமோத்தேயுவில் எழுதியிருக்குது, பேதுருவில் எழுதியிருக்குது. எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆகையினால என்ன குறித்து என்ன சொல்லியிருக்குன்னு. 3வது, என் குடும்பத்தில் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரோ தெரிஞ்சவங்ககிட்ட கூட வேலை பார்க்குறவங்களுக்கு அவன் ரொம்ப கவலையாக இருக்கிறான், இந்த வசனம் அவனுக்கு நான் வாசத்தில் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உடனே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. முடியலன்னா ஒரு SMS அனுப்புங்க. அதான் எல்லார் கையிலையும் தான் ஃபோன் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க தீர்க்கதரிசியா மாறிடுவீங்க. கர்த்தர் இந்த கிருபையை தருவாராக. ஆகையினால இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையில நம்மிலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம் இருக்கிறத எந்த சிந்தையை குறித்து பேசுகிறாரா? சிந்தை என்றால் ஆட்டிடியூட், பாவனை. எனக்குள்ள இருக்கிற பாவனை எப்படி இருக்க வேண்டும் என்று தேறினவர்களை குறித்து பேசியிருக்கிறார். என்ன எனக்கு தேறினவர்னான்னு தெரியல. சபை எதுக்கு இருக்கு தெரியுமா? சபை எதுக்கு இருக்கு தெரியுமா? வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 28, 29வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 28, 29. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து
எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பவுலுங்க தெளிவா சொல்கிறார், சபை எதுக்கு வருதுன்னுட்டு, எதுக்கு நான் சபைக்கு வர்றேன்னு. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்துறது தான் சபையினுடைய பெரிய காரியம். இன்னைக்கு அநேக சபைகள் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? என்டர்டைன்மெண்ட் சென்டர். ஆமா, சர்ச் இஸ் நாட் an entertainment center. நோ. ரஷ்யா போன மாசம் சைபீரியாவுக்கு போயிருந்தேன். ரஷ்யாவுடைய அந்த மூலைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சர்க்கஸ் காரனை கூட்டி வந்து ஒரு சர்க்கஸ் காட்டினாங்க. பெந்தேகோஸ்து சபையில தான். ஒரு பெரிய இவ்வளவு பெரிய டியூப்ல முதல்ல ஒரு சின்ன பலகை போட்டு அதில் டான்ஸ் ஆடினா, மியூசிக் போட்டு, அதுக்கு மேலே ஒரு உருளையை வச்சு அதுக்கு பிறகு பண்ணா, அதுக்கு பிறகு இன்னும் 2 உருளையை போட்டாங்க, அதுக்கு போட்டு ஒரு 5 உருளையை போட்டு அதில் பேலன்ஸ் பண்ணுறான். அதை கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு. நான் பாஸ்டர் கேட்டேன், அந்த ஆள் உங்கள் சர்ச் மெம்பரா? இல்லை, வாடகைக்கு வந்த ஆள். சபையில் சர்க்கஸ் காட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சுது. நல்ல கவனிங்க. சில பாஸ்டருங்களே சர்க்கஸ் கோமாளிகள் தான். உங்க பாஸ்டருங்களை சொல்லல. நல்ல கவனிங்க. The church is not a place of entertainment, it is a place of edification. அது பக்தி விருத்தியை உண்டாக்குகிற இடம். ஆமா, சபை ஒரு களியாட்டுக்கு அல்லது நேர போக்குக்காக கொடுக்கப்படுகிறது இல்லை. சில இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மெட்ரோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சபை ஸ்ட்ரெஸ் ரிலீசிங் சென்டர். வாரம் முழுவதும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பிரதர், அங்க போய் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிட்டு வரணும், அதுக்கு வந்திருக்கோம். சில இடத்துல சபை ஆர்ஃபனேஜ், சபை அநாதை இல்லம். தேடுவாரற்றவர்கள் தாடுவாரற்றவர்களை தேடுற இடம். நோ, the church according to the Bible is a place where it transforms you. உன்னை உருமாற்றி உன்னை தேறினவனாக இருக்கிற யூனிவர்சிட்டின்னு நான் சொல்வேன். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கீங்க. ஆமா, யாரெல்லாமோ டாக்டரேட் போடுறாங்க, நம்மளும் போடக்கூடாதா? ஆமா, உங்களை தேறினவராக நிறுத்துவதற்கு தான் உபதேசம் பண்ணுகிறோம். அதுக்கு தான் எல்லா வல்லமையோட பிரயாசப்படுறேன். அதனால தான் எல்லா வல்லமையோட போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறான். அப்ப தேர்றதுன்னா என்ன பிரதர்? நீங்க சொல்லுங்க எங்களுக்கு. தேர்றதுன்னா what do you mean by that? ஐயா, எந்த மனுஷனும் தேரணுங்கிறீங்க, தேர்னவங்க இப்படிதான் யோசிக்கணுங்கிறீங்க. அந்த யோசனை குறித்து பேசுறதுனால தேர்றது என்னதுன்னு முதல்ல சொல்லி கொடுத்துறேன். நீங்க துபாய் ஏர்போர்ட்ல போனீங்கன்னா, அங்க தங்க நகைகள் விற்பாங்க. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ அது கடந்து தான் போகணும். அங்க முதல்ல எழுதியிருக்கும் 24 கேரட், அதுக்கப்புறம் 22 கேரட், அதுக்கப்புறம் 18 கேரட் அப்படின்னு நகை கடையில் எழுதியிருக்கும். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு போங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ. நல்லா கவனிங்க. என்ன அர்த்தம்? 24 கேரட்னா பியூர் கோல்டுன்னு அர்த்தம் ஒண்ணு. 22 கேரட்னா என்ன அர்த்தம்? 2 கேரட் காப்பர், 22 கேரட் தங்கம். 18 கேரட்னா என்ன அர்த்தம்? 6 கேரட் காப்பர், மீதி தங்கம். 18 தங்கம். 12 கேரட்னா என்ன அர்த்தம்? 12 கேரட் தங்கம், 12 கேரட் காப்பர். ஓஹோ. ஆனா 12 கேரட் தங்கமா இருந்து 12 கேரட் காப்பரா இருந்தாலும் அதுக்கு பேரும் என்னதான்? தங்கம் தான். தங்கமே தங்கம் தான். நல்ல கவனிங்க. 24 கேரட்டுக்கு பேரும் தங்கம் தான், 22 கேரட்டுக்கு பேரும் தங்கம் தான், 18 கேரட்டுக்கு பேரும் தங்கம் தான், 12 கேரட்டுக்கு பேரும் தங்கம் தான். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எத்தனை கேரட்டு? இட்ஸ் லிட்டில் கொஞ்சம் சலசலப்பை உண்டாக்குற கேள்வினாலும் அது கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் தெரியுமா? தங்கத்தையும் காப்பரையும் சேர்த்து இப்படி உருவாக்குனாங்க. இந்த நான் ஐம் an engineering ஸ்டூடெண்ட். நல்லா கவனிங்க. தங்கத்துக்கும் காப்பருக்கும் கிட்டத்தட்ட உருகுற நிலையில வர்ற டெம்பரேச்சர் ஒண்ணுதான்.
அது ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆயிரும், ஒன்னோட ஒன்று நல்லா கலந்துரும். அதைத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அழகாக கலந்துரும். அங்கேயும் மியூசிக் உண்டு, இங்கேயும் மியூசிக் உண்டு. ஆனால் அவன் போடும்போதும் மைக்கேல் ஜாக்சனோடு கூட ஆட முடியும், இவங்க போடும்போதும் ஆட முடியும். ஹலோ, மைக்கேல் ஜாக்சன் மீட்டிங் பார்த்தது இல்லையா? என்னவா ரொம்ப பரிசுத்தமான பரலோகத்துலேருந்து வந்து இறங்கின மாதிரி இருக்கீங்களே. See, the bird and the word, it can so nicely mingling. அதனால தான் நான் சொல்றது நல்லா கவனிங்க. 18 கேரட்டுக்கும் பேர் என்னதான்? தங்கம் தான். ஆமா, 12 கேரட்டா இருந்தாலும் பேர் விசுவாசி தான். எல்லாருமே விசுவாசி தான். அப்ப என்னையா தேர்றதுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் இருந்து வந்தவன் ஆகையினால அங்கே நடக்கிற சில காரியங்களை இன்னும் கொஞ்சம் எனக்கு, யார் வீட்டுக்காவது கல்யாணம் போகணுன்னா உடனே ஆசாரிட்ட போய், தங்க ஆசாரிட்ட போய், ஐயா கொஞ்சம் நல்லாக்கி கொடுங்க அப்படின்னா அவர் என்ன செய்வார்னா, ஒரு பூந்தி கொட்டைன்னு உண்டு அங்கே, அந்த பூந்தி கொட்டையை உடைச்சி காய்ச்சி அதை போட்டு நகையை உள்ள போட்டுட்டு கொஞ்சம் ப்ரஷ் வச்சு தேய்ச்ச உடனே நகை பளிச்சுன்னு வந்துடும். எப்படி வந்துடும்? பளிச்சுன்னு. அப்படியே பார்த்தா இப்போதான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் அது 24 கேரட் மாதிரி இருக்கும். அப்படி பியூர் கோல்டு மாதிரி இருக்கும். 2 மாதம் கழிச்ச பிறகு மறுபடி பல்லளிக்கும். ஆமாம், கன்வென்ஷன் வந்த உடனே பூந்தி கோட்டை போட்டு தேய்க்கிறது தான். 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங்னா எல்லாருக்கும் பூந்தி கொட்டை போட்டு தேய்ச்ச மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருப்பாங்க. பிரதர் என்ன மீட்டிங், பிரதர் என்ன பாட்டு, பிரதர் என்ன மியூசிக், பிரதர் எல்லாரும் பார்த்தா இருப்பாங்க. 2 மாதம் கழிச்சோன்னா டொக். நிறைய கூட்டங்கள் பூந்தி கொட்டை மீட்டிங் தான். என் கூட்டமும் அப்படி இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஆனா இப்போ 18 கேரட்டை 20 கேரட்டா மாத்தணும்னா என்ன செய்யணும்? என்னது? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை அடுப்புல போடணும். You must understand, உன்னை பரிசுத்தமாக்கனா, தேர்ந்தவன் ஆக்குனா, உன்னை தூக்கி நெருப்புல போட்டு உனக்குள்ள இருக்கிற அழுக்கை எடுத்து வெளியே போடணும். அப்போ 12 கேரட்டா இருக்கிறவங்க கூட்டம் முடிஞ்ச உடனே 15 கேரட்டா மாறுவாங்க. 15 கேரட்டா இருக்கிறவங்க 18 மாறுவாங்க. 18 மாறி 22 மாறி கடைசியில் தான் 24 ஆகும். அல்லேலூயா. அப்போ தேரணும்னு ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஐயா, நீ சோதித்த பின்னர் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. ராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். ராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலனளிப்ப. தெரிந்தவர்கள் பாடலாம். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். ராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. நல்லா
நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பெரிதான விருப்பம் எந்த மனுஷனும் தேறினவனாக இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம் போனோன்னுட்டு சபையில் இருக்கக்கூடாது. நான் தேறி இருக்கிறேனா என்பதை அவ்வப்போது செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. அதற்காகத்தானே பரீட்சைகள் வைக்கப்படுகிறது. கல்லூரியில் நீங்கள் படித்தது நீங்கள் தேறி இருக்கிறீர்களா, புரிந்து இருக்கிறதா என்பதற்கு தான் இடையில எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. That is why God allows so many things to check me. ஆபிரகாம் காணாத தேசத்திற்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்ட போது, மேப் இல்லாத போது ஆண்டவர் காண்பிக்கிறார்னு புறப்பட்டு போன ஒரு மனுஷன். ஆபிரகாம் அவனுக்கு 75 வயசுலயும் பிள்ளை இல்லாத போது, நான் உனக்கு பிள்ளைய தருவேன்னு சொன்ன போது 100 வயசுலயும் பலன் பெற்று பிள்ளையை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். ஆனா பிள்ளைக்கு 37 வயசான போது, எத்தனை வயசான போது நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 13 வயசு 12 வயசு ஈசாக்கத்தான் கொண்டு போனாரு. ஐ ஹவ் காட் ப்ரூஃப்ஸ். ஈசாக்க பலியிட கொடுக்கும்போது ஈசாக்கு எத்தனை வயசு தெரியுமா? 37. அதை சொல்றதுக்கு நேரம் இல்ல. 37 years old Isaac was taken to the altar. அதாவது ஆபிரகாமுக்கு 137 வயசா இருக்கும்போது தேவன் அவனை சோதிச்சு பார்க்கிறார். நல்ல கவனிங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட பாதையில நடத்துவார். Where you stand, how much you have grown, நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய், எவ்வளவு தேறி இருக்கிறாய் என்பதற்கு உனக்கு டெஸ்ட் பண்ணாம தெரியாதப்பா என்று சொல்லி சோதித்து பார்க்கிற ஒரு ஆண்டவர். ஆகையினால்தான் நீங்களும் நானும் நிச்சயமா தேற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க கண்டிப்பா தேறிதான் ஆகணும். எந்த மனுஷனையும் தெரினவனாக நிறுத்துறதுக்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். இஃப் ஐ டோன்ட் டூ தட் ஜாப், நான் என்னமோ சர்க்கஸ் காட்டுறேன்னு அர்த்தம். ஒரு பையன் ஆலயத்துக்கு அப்பா கூட்டு போனாரு. அவனுக்கு 5 ரூபா கொடுத்து காணிக்க போட்டுட்டான்னு சொன்னாரு. 5 ரூபா கொடுத்து காணிக்க போட்டாங்க. முந்தின நாள் தான் சர்க்கஸ்ல 500 ரூபா டிக்கெட்ல ஃப்ரண்ட் லைன்ல அவன் சேர்ல அவங்க அப்பா கூட்டி கொண்டு காட்டியிருந்தாரு. வீட்டுக்கு வந்தவொடனே சாப்பிடும்போது அப்பா சொன்னார், இன்னைக்கு பாஸ்டர் போர் அடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அவன் பையன் சொன்னான், சின்ன பையன் சொன்னான், அப்பா நேற்று சர்க்கஸ்ல 500 ரூபா கொடுத்தீங்க, அவன் 500 ரூபாய்க்கு சர்க்கஸ் காட்டினா, இன்னைக்கு 5 ரூபா கொடுத்தீங்க, அவ்வளவுதான் காட்டுவாரு. 5 ரூபாய்க்கு இவ்வளவு சர்க்கஸ் தான் காட்டுவார். நீர் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக லைட் எல்லாம் போட்டு சர்க்கஸ் காட்டுவார். So church became a circus place now. நல்ல கவனிங்க. நான் வந்துட்டு போகும்போதே எவ்வளவு தேறி இருக்கேன், விசுவாசத்துல பரிசுத்தத்துல தேறி இருக்கிறானா என்று பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். இதை நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா the church will be a place where it trains you. நன்றாக கவனிங்க. ஆமா, இப்ப நான் அதை குறித்து எல்லாத்தையும் பேச போகல. இந்த சிந்தை, எந்த சிந்தையா, எந்த சிந்தை? 2 காரியத்தை மாத்திரம் சொல்லி காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து 2 காரியத்தை இந்த 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே பவுல் தன்னை குறித்து எழுதுகிற எல்லா காரியங்களையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. 2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கேன். Can you just attitude என்று சொன்னேனே, மைண்ட்ல நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஓஹோ, நான் யார் எழுதுறான்னு கவனிச்சு பாத்தீங்களா? பவுல். ஆண்டவர் அவனை முகமுகமாக தமஸ்கு போகும் வழியிலே சந்தித்தார். அவருடைய சத்தத்தை கேட்ட மனுஷன். அவன் எருசலேம் ஆலயத்தில் போய் ஞான திருஷ்டி அடைந்தேன் என்று எழுதுகிறார். ஒரு இடத்துல சொல்லுகிறார், எருசலேமிலே அவரை முகமுகமாக தரிசித்தேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எல்லாருக்கும் தரிசனமானார். 500 பேருக்கு மேலானவர்களுக்கு உயிரோடு எழுந்த இயேசு தரிசனமானார். பின்பு அகால பிரவியான எனக்கும் தரிசனமானார். நல்ல கவனிங்க. Paul had a strong encounter with the Lord, the resurrected Savior.
ஏதோ சொப்பனத்துல ஏதோ கண்ண மூடி முன்னால ஒண்ணு வந்தது அப்படியெல்லாம் இல்ல. தெளிவாக சொல்லுற. அகால பிரவினா ப்ரீமெச்சூர் பேபி. நான் ஒரு ப்ரீமெச்சூர் பேபி. எனக்கு கூட ஆண்டவர் தரிசனமானார், உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹலோ, கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது ஆண்டவரே தரிசனமாய் பயப்படாதே பவுல, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. He had several encounters, direct encounters. He saw a great light. ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டான், முகமுகமா தரிசித்தான். உன்னை குறித்து நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி காட்டினார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல, டைம் இல்லை எல்லாத்தையும் காட்டுறதுக்கு, அனனியா இடத்துல சொல்றாரு, நான் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டியவன் என்பதை காண்பிப்பேன். I will show forth என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தம் ஜெயில இருக்கிறாரு. ஜெயில இருந்துதான் பிலிப்பியருடைய இதை எழுதுறாரு, நிருபத்தை. ஜெயில பாடுபட்டது நிமித்தம் அங்க இருந்து எழுதுறாரு. இன்னும் அவரை அறியணும். எந்த சிந்தை இருக்கணும் எனக்கு? எனக்குள்ள நான் தேறினவனா இருந்தா எந்த சிந்தையா இருக்கணும்? I want to know him more. இன்னும் அவரை அறியணும். நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஏதோ சம்பாதிச்சதுல ஆண்டவர் ஜெபத்தை காட்டி எனக்கு சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாரு, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, படிக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்காங்க. Don't get satisfied with that. If you are satisfied with that, you are not growing. நீ தேறினவனாக நிற்க முடியாது. தேறினவர்கள் தான் அங்க போய் நிற்க முடியும். தேவனுடைய வருகையில தேறினவர்கள் தான் நிற்க முடியும். அதனால தான் பவுல் சொல்றார், எனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நான் கிரியை செய்கிற, எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமே இதுக்கு தான் நான் உபயோகப்படுத்துறேன். எல்லா மனுஷனையும் தேறினவனா நிறுத்தணும். தேறினவர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் சிந்தை, I want to know him more. இந்த மனுஷனுக்கே அவ்வளவு வாஞ்சை இருக்குமானா, எனக்குள்ளையும் உங்களுக்குள்ளையும் இந்த சிந்தை காணப்படுவது மிகவும் அவசியமாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். டு நாட் ஃபர்கெட் திஸ். இந்த காலை ஆராதனையில தேவன் இந்த வசனத்தை உங்களோடு கூட பேச சொன்னதுனால அந்த தைரியமா பேசுகிறேன். I don't know to whom I am preaching, to whom I am talking, but I want to tell you, you must develop an attitude of knowing him more. அவரை இன்னும் அறியணும். ரெண்டு காரியத்தை நான் சொல்லிவிட்டு, ரெண்டு இல்லைன்னா வாழ்க்கை எப்படி ஆயிரும் சொல்ல போறேன். ரெண்டு இல்லைன்னா நல்லா கவனிங்க. இன்னொரு காரியத்தையும் காண்கிறேன், வாசிக்கலாம். 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் என்ன எண்ணுகிறேன்? கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஓஹோ, அடுத்த என்ன? I want to know why he got hold of me. என்னை ஏன் பிடித்தான், எதற்காக பிடித்தான்? இந்த எண்ணம். இந்த ரெண்டும் இணையலன்னு வைங்க, அந்த வாழ்க்கை டிசாஸ்டர் ஆயிரும். அதை காட்டி கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவரை அறிஞ்சா மாத்திரம் போதாது, அல்லது உங்க வாழ்க்கையில எதற்காக உண்டாக்கப்பட்டேன் என்று தெரிந்த காரியம் மாத்திரம் போதாது. These two things should go together. எப்படி ரெண்டு ரயில்வே தண்டவாளங்கள் இருக்கிறது, அப்படி ஆண்டவரை அறிகிறது ஒன்று, இன்னொன்று எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக உண்டாக்கப்பட்டேன், எதற்காக உதவி செய்யப்பட்டேன், எதற்காக என்னை ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார் என்கிற காரியத்தை புரிந்து கொண்ட வாழ்க்கை ஒவ்வொரு தேறுகிற மனுஷனுக்கும் தேவை. நல்லா கவனிங்க. இந்த நாட்கள் அநேகர் எனக்கு அபிஷேகம் வேணும், இன்னும் வல்லமை வேணும், வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, அழகா பாடுவான். அது கேட்டாலும் இவங்க வேற அடி பின்னி கழட்டிடுவாங்க. இப்ப எலக்ட்ரானிக் ட்ரம், அதனால கிழியறது இல்லை. அந்த காலத்துல தோல் ட்ரம் கிழிச்சு எடுத்துருவான், அந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துருவான். எதுக்குப்பா வல்லமை வேணும்? வாட் ஃபார்? எதுக்குப்பா வல்லமை வேணும்? வல்லமை தேவை தேவா, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. ஆண்டவர் கேட்பார், எதுக்குப்பா கேட்கிறேன்? குருடன் இறங்கும் கத்துனான் பர்த்திமே, தாவீதின் குமாரனை இறங்கும். ஆண்டவர் கூப்பிட்டு, இப்படி ஜெனரலா சொல்லாத, உனக்கு என்ன வேணும்?
இயேசுக்கு தெரியாது, அவனுக்கு குருடனுக்கு கண்ணு தான் வேணும்ட்டு. பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, உங்க ஜெபமும் அப்படித்தான் இருக்கணும் சொல்லுங்க. ஆமா, அப்பந்தான் ஏதாவது ஆன்சர் கிடைக்கும், ஏதாவது மிராக்கிள் நடக்கும். இறங்கும் எதுக்கு இறங்கணும்ப்பா, என்னத்துக்கு இறங்கணும்ப்பா, அங்க வா, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்க, சரிதான், இங்க வாப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும், அதுக்கு பிறகு சொல்றான் கண்ணு தெரியணும். Many times we don't have any goal in our prayers even. Our prayers are like that. அதனால தான் முந்தின நாள் சொன்னேன், ஜெபம் பண்ணுகிற விதமாவது அது நமக்கு தெரியவே செய்யாது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்க தேர வேண்டும் என்றால் இந்த 2 காரியங்களை ஆகிலும், இந்த மினிமம், அதுக்குள்ள நிறைய இருக்குது, மினிமம் இந்த 2 காரியங்களுக்காக. வெறும் ஆண்டவரை மட்டும் அறிஞ்சிருக்கிறேன், என் மேல அவருக்கு அபிஷேகம் இருக்குன்னு சொல்ற ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இருக்கு, அநேக சபைகள் இருக்குது, பெரிய ஊழியக்காரங்கிட்ட இருக்கு. I got such an anointing. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய பாடகர் மலேசியாவில் போய் சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா, என் சீடியை முதல் 1000 ரிங்கட்டுக்கு, 1000 ரிங்கட்னா 12,000 ரூபா, 15,000 ரூபா, 15,000 ரூபாய்க்கு வாங்குற 10 பேருக்கு என் மேல இருக்கிற அபிஷேகம் அப்படியே இறங்கும், வாங்கு. என்கிட்ட வந்து பிரதர் கேட்டார், அண்ணன் அப்படி உண்டாகுமா? நான் சொன்னேன், அந்த பிச்சைக்கார அபிஷேகம் உனக்கு வேண்டாம், அவனே பிச்சை எடுக்கிறான், அந்த பிச்சைக்கார அபிஷேகம் உனக்கு எது? சரி, இதோட நிறுத்திட்டு அடுத்தால 500 ரிங்கெட்டுக்கு வாங்குறவனுக்கு பாதி அபிஷேகம் கொடுப்பாரா? இவர் என்ன பெரிய கடை வச்சிருக்கிறாரா? நல்லா கவனிங்க. இன்னொருத்தர் சொல்றார், குடலுக்குள்ளோடி அவி ஆணியாளர் இறங்கும். குடலுக்குள்ள என்ன இருக்கு? ஹலோ, குடலுக்குள்ள பண்ணி இறங்கும். See, we are duped. யாரோ என்னத்தையா சொன்னாங்கன்னா அபிஷேகம் நினைக்கிறோம். நோ சார், நோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வேத புஸ்தகத்துல தேவன் எனக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறான். அதனால வெறும் அபிஷேகம் இருந்து ஆண்டவரோடு இருக்கிறேன்னா நான் உடனே பெரிய ஆள் நினைச்சிடக்கூடாது. எதற்காக பிடிக்கப்பட்டதுக்கு அது ஓடுறானான்னு பார்க்கணும். எதுக்காக பிடிச்சாரு ஆண்டவரை, இதை புரிஞ்சுக்கிட்டு ஓடுறானா? வெறும் அபிஷேகம் வந்து, நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவேன், எங்க ஊர்ல ஒருத்தனுக்கு அபிஷேகம் வந்துன்னா பனை மரத்துல பாதி ஏறிடுவான். அதுக்கு ஒரு ஃபயர் சர்வீஸ் இன்ஜினை கொண்டு தான் இறக்கணும். ஏன்னா ஏற தெரியும், இறங்க தெரியாது. உண்மையதான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், நாசரேத்துல நடக்கிறத சொல்றேன். என்ன பிரதர், பனை மரத்துல பாதி அபிஷேகம் வந்து ஏறிட்டேன். எப்படியோ ஏறிட்டான். இதுக்கு பணம் ஏறுறதுக்கு அபிஷேகம் வேணும். ஐயா அம்மா, தெளிவோடு கூட வாழ தேவன் உங்களுக்கு சொல்லுவாராக. நான் ஒரு ஆளை காட்டி கொடுக்கட்டுமா? வெறும் அபிஷேகம் மட்டும் இருந்தா என்ன செய்யணும்ட்டு திருப்புங்க பார்க்கலாம். அங்க கை வச்சுங்க, 3வது அதிகாரத்துல மறுபடியும் வரலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நமக்கு தெரிந்த ஒரு கேரக்டர்ல இருந்து நான் கொஞ்சம் பேச விரும்புறேன். வாசிங்க 13வது அதிகாரம் 24, 25. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. நல்ல கவனிங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனோட இருந்ததுங்கிறதுக்கு இன்னொரு 25வது வசனத்துல சொல்லியிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல ஏவமும் தொடங்கினார். ஓகே, he was a man with power. சிம்சோன் யாரு? பவர்ஃபுல் மேன். சிம்சன் யாருன்னு சொன்னாலே நமக்கு தெரியும், மசில்ஸ்லாம். சிம்சன் கேட்டு, சிட்டி கேட்டையே அப்படி அலாட்டா தூக்கிட்டு ஓடுகிறாள். அல்லேலூயா. உங்க ஊர்ல ஒரு நரியை பிடிச்சிருக்க மாட்டீங்க நீங்க, ஆனா 300 நரியை பிடிச்சி வாழை கட்டுறதுக்கு அவ்வளவு பராக்கிரமசாலி, பவர்ஃபுல் மேன் தானா? நீங்க எல்லாம் இருக்கிற சாடையை பார்த்தா நான் என்னமோ பேசுற மாதிரியும் நீங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. பவர்ஃபுல் மேன், 300 நரியை பிடிச்சு வாழை கட்டிடுவாரு. சிட்டி கேட், அந்த நாட்கள்ல சிட்டி கேட்டை திறந்தாதான் உள்ள போக முடியும். அவ்வளவு பெரிய கேட்டை தூக்கி அழகா தூக்கி வச்சுட்டு அடிச்சு போயிட்டு இருப்பாரு. ஆனா நீங்க 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு காரியம் தெரியும். அவரு தன்னுடைய பர்பஸைய மறந்துட்டாரு. நல்ல கவனிங்க, தன்னுடைய வாழ்க்கையில என்ன நோக்கத்தோடு கூட ஆண்டவர் அவரை உண்டாக்கினார் என்பதை விளங்கல. காட்டி கொடுக்கிறேன் பாருங்க, திருப்புங்கள் 13வது அதிகாரம் மறுபடியும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம்
அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவங்க அம்மாவுக்கிட்ட வந்து சொல்றார். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தரிசனமாகி அவளை நோக்கி, பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் எச்சரிக்கையாயிரு, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், படலாகாது இருப்பான். இப்பதான் சொல்ற, இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம். அதை எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கணும் என்கிறதெல்லாம் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் அவனுக்கு சொல்கிற பர்பஸ் பாருங்க. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இதுதான் அவனை குறித்து இருக்கிற பர்பஸ். ஹலோ சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இவ தேடாத போது, ஜெபிக்காத போது மனோவாவினுடைய பெஞ்சாதிட்ட வந்து, இதுதான் நான் உனக்கு பிள்ளை கொடுக்க போறேன். பெலிஸ்தியன் கையில எங்க ஜனங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறது, அவங்கெல்லாம் ஜெபிக்கல, ஆனாலும் எனக்கு பாரமா இருக்குது, அவங்களை விடுதலை ஆக்குறதா உனக்கு பிள்ளை கொடுக்க போறேன். அதுதான் தட் இஸ் a purpose. ஆனா உடனே ஓடுனா, ஓடி வந்து புருஷன்கிட்ட பார்த்து சொல்ற, என்ன சொல்ற பாருங்க. அத்தான் அத்தான் கேட்டீங்களா? 7வது வசனம். ஏழாவது வசனம் சிஸ்டர். அவர் என்னை நோக்கி ஒரு குமாரனை பெறுவாய், குடியாமலும் இரு. என்னத்தை விட்டுட்டா? புருஷங்கிட்ட சொல்லும் போதே பாதியை ஒழுங்கிதான் சொல்றா. நல்லா கவனிங்க. வீட்டில் பிள்ளை பிறந்தவொடனே எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறீங்கல்ல, பிறந்த நாளுன்னா சாப்பாடு போடுறீங்களா எல்லாருக்கும். இன்னைக்கு யாரோ போடுறாங்க, நல்ல காரியம், சந்தோஷமா இருக்குது. ஆனா என்னைக்காவது உன் பிள்ளைய குறித்து தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னு கேட்டு பார்த்திருக்கியா? பிள்ளைய ஆசீர்வதிக்கணும், பிள்ளை கூட கர்த்தர் இருக்கணும், பிள்ளை மேல அபிஷேகம் இருக்கணும், இதெல்லாம் சொல்லுவோம். பட் வாட் ஃபார்? என்னையா பர்பஸ்? இவ புருஷங்கிட்டே சொல்லாதவா பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பாளா? இங்கதான் ஆரம்பிச்சது. அப்பா அம்மாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கதான் நிறைய இடத்துல ஓட்ட விட்டுட்டு, நல்லா படிடா, சரி, மியூசிக் கிளாஸ் போடா, சரி, டியூஷன் போடா, சரி, அந்த என்ட்ரன்ஸ் எழுதுடா, சரி, நீட் எழுது, பீட் எழுது, எல்லாம் எழுது, அந்த எழுதி இந்த அந்த எக்ஸாம் எழுதி, இந்த இதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு இங்க 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 எல்லாத்துக்கும் டியூஷன் அனுப்பிடணும். எதுக்கு தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் காட். இந்த நாள்ல நம்ம என்ன செஞ்சிடும்? ரொம்ப தொந்தரவு பண்ணான்னா ஒரு ஐபேடை வாங்கி கொடுத்து ஆட்டு என்னத்தையும் டவுன்லோட் பண்ணி என்னத்தையும் அப்லோடு பண்ணு. டவுன்லோட் அண்ட் அப்லோட். அவன் நர்சரி கிளாஸ்ல இருக்கும் போதே பிள்ளைக்கு எழுதுறான், ஐ லவ் யூ. அவன் படிக்கிற முதல் வார்த்தை ஐ லவ் யூ. இங்க நடக்குதோ இல்லையோ, இந்தியாவில் நடக்குது. நல்ல கவனிங்க. Because we don't know the purpose of God in the lives of the children and we don't teach them. இங்க அவனுடைய மனைவி ஆண்டோடத்துல வெளிப்பாடு பெற்றா, எப்படி வளர்க்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பெற்றா, இன்னொரு தடவை ஆரணும்லாம் சொன்னா, புருஷன் வேற, உனக்கு ஒன்றும் வயசானது இல்லை, அவருக்கு நமக்கு நம்மளை கொல்ல போகணும்னு அவன் ஒரு பயந்தாங்கொழி, நமக்கு ஒன்று கொடுக்க போறாரு அப்படிலாம் தைரியம் சொல்லுவான். ஆனா அதை பர்பஸை விட்டுட்டா. தேவன் கூட இருக்கிறதா கற்றுக் கொடுத்தா, ஆனா தேவனுடைய நோக்கத்தை கற்றுக் கொடுக்கல. நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, எல்லாமே செல்ஃபிஷ் தான். அவன் செய்த எல்லாமே செல்ஃபிஷ் தான். 30 பேரை கொன்னான். எதுக்கு? பெஞ்சாதி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு. 300 நிறைய பிடிச்சான். எதுக்கு? மாமனார் வீட்டை தொட்டுட்டாங்கன்னு சொல்லி மாமனார் வீட்டுக்கான வைராக்கியம். கடைசியில 3000 பேரை கொன்னான். எதுக்கு? என் கண்ணுக்கு தீர்வையாக. அதான் ஆண்டோட்ட, என் கண்ணை பிடிங்கிட்டாங்க, அவங்கள கொன்னுதான் தேவை. எல்லாமே செல்ஃப், மீ மீ மீ
வெறும் அபிஷேகம் மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானா அவன் வாழ்க்கை பூரா தன்னை சுத்தி தான் இருக்கும். எனக்காகத்தானே ஐயா நான் எந்நாளும் வாழ்கிறேன் ஐயா, அப்படியே பாடிக்கிட்டே இருப்பான். நல்ல கவனிங்க, தேவனை இன்னும் அறிங்க. ஆனா கூடவே எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ தேறினவர்கள் இந்த சிந்தையா இருக்கணுங்க, அந்த எண்ணம் இருக்கணும்னு பவுல் எழுதுகிறாரு. இன்னொரு ஆளை காட்டி கொடுத்துறேன், நேரம் இல்லை, ஏன்னா சொன்னாங்க அத்தனை மணிக்கள் முடிக்கணும், அடுத்தவங்க வந்து கதவை தட்டிடுவாங்க. நல்ல கவனிங்க, இன்னொரு ஆளை காட்டி விட. அவனுக்கு பர்பஸ் தெரியும். ஏன்னா பிறந்த உடனே அவங்க அம்மாவுக்கு காசு கொடுத்து கவர்மெண்ட் பால் கொடுக்க வச்சது மோசே. ஆமா, பார்வன் குமாரத்தி மோசேனுடைய தாயை கூப்பிட்டு இவனுக்கு பால் கொடுனா அதுக்கு நான் காசு கொடுக்குறேன். தாய் பாலை குடிக்கிறதுக்கே காசு வாங்கினாலும் இந்த ஒரு ஆள் தான். தாய் பால் கொடுக்கறதுக்கு காசு. உடனே பால் கொடுக்கும் போதே நீ எகிப்தியன் அல்ல, நீ எவ்ரே, நீ எகிப்தியன் அல்ல, நீ எவ்ரே, நீ ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு ஏன்னா நீ அழகா இருக்கிற, அதுக்காக தான் உனக்கு பால் கொடுக்குறேன் பால் கொடுக்குறேன் பால் கொடுக்குறேன்னா தான் மோசே பெரியவனான உடனே பார்த்தான். என்ன ஆச்சு? நேர போனா ஒரு எகிப்தியனை பிடிச்சான், கொன்னே விட்டான். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வெறும் வாழ்க்கையில சொல்லுங்களேன் நோக்கம் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொலகாரனா தான் மாறுவீங்க. Some people know, I want to be big, I want to be big, I want to be big. எங்கிட்ட ஒரு மிஷனரி கிட் ஒருத்தி இருந்தா, அவட்ட எப்ப கேட்டாலும் என்னடி வாட் இஸ் யுவர் கோல்? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிதான் சொல்லுவா. நாங்க அதனால மிஸ் மன்மோகன் சிங் அப்படி தான் கூப்பிடுவோம். நோக்கம் உண்டு, ஆனா தேவன் இல்லாத நோக்கம். Listen to me sir, தேவனற்ற நோக்கத்தினால இருந்தனால ஓடி போயிட்டான். 40 வயசுல ஒரு ஆளை கொன்னு புதைச்சிட்டான். தெரிஞ்ச உடனே பயந்து ஓடியே போயிட்டான். அங்க போய் என்ன மேய்க்கிறான்? பெரிய ஆட்டு கூட்டத்தில் நின்றுட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் என்று சொல்லப்பட்ட அந்த அப்போஸ்தலர் 7:22 சொல்லப்பட்டிருக்கு. வாக்கிலும் செய்கையிலும் பெரியவனான அவன் இங்க எகிப்தின் யூனிவர்சிட்டியில் PhD வாங்கின ஆள், எலக்வேஷன்ல PhD, இன்ஜினியரிங்ல PhD, அட்மினிஸ்ட்ரேஷன்ல PhD, பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல PhD, ஃபைனான்ஸ்ல PhD எல்லாம் வாங்கின ஆள். அங்க ஆட்டு முன்னால் நான் தாய்மார்களே உடன்பிறப்புகளை அப்படியே சொல்ல முடியும். அது மே அப்படிங்கும் போது இவனு மே. அதனாலதான் ஆண்டவர் கூப்பிடும் போது எனக்கு பேச வராது, அவ்வளவுதான் தெரியும். வெறும் வாழ்க்கையில கோல் மச்சு வச்சிருந்தீங்கன்னா நீ இப்படிதான் மாறுவ. காட்லெஸ் கோல்ஸ், தேவனற்ற லக்குகள். எங்க கம்பெனியில சீவ ஆவி காட்டுறேன் பிரதர். நல்லது பிரதர், கம்பெனிலே சிஓ ஆனீங்கன்னா நல்லதுதான், வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டா நல்லதுதான், குட் குட் அமிஷன். ஆனா தேவனற்ற நோக்கம் ஒண்ணு. மோசே மந்த வாயுள்ளவனும் தெற்று வாயுள்ளவனா மாறினது போல மாற்றி மாமனார் வீட்டு ஆடத்தான் மேய்ச்சான் கடைசி வரைக்கும். நல்லா கவனிங்க. பட் at the age of 80 வயசுல தேவனோடு கூட புறப்பட்டு வெறும் கோலோடு போனாலும் செங்கடலையும் பிரிக்க முடியும், 30 லட்சம் ஜனங்களை விடுதலையாக்க முடியும். 30 lakhs people எகிப்தில இருந்து கானான் வரை கொண்டு வர்றதுக்கு ஒரு மனிதனை எழுப்பிட்டான். பிகாஸ் now he is with God. இந்த காலை ஆராதனையில வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ரெண்டும் இணைஞ்சு இருக்கணுங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். If you have only anointing, you will be selfish. That is why there are so many evangelists. They don't have any goal. They go from one country to another country. எல்லாம் பெரிய அற்புதம் சொன்னது சொல்லுவாங்க. அந்த ஊர்ல இருந்து நடந்து, இந்த ஊர்ல இருந்து நடந்து, அந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க விஷயம் வந்துன்னுட்டு. பட் வாட் இஸ் த நெட் ரிசல்ட்? நத்திங். சர்ச் எவ்வளவு வந்தது? நத்திங். எத்தனை பேர் சபைக்குள்ள வந்தாங்க? நத்திங்.
அவன் சொல்லுவான், எனக்கு நிறைய காசு வந்து. Can you understand this truth? அப்ப நமக்குள்ள ஏற்பட வேண்டிய ஒரு பெரிய சிந்தை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எல்லாரும் பாடலாமா? உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரை அறியணும். அதுக்காக அவன் என்ன சொல்றான்? எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். Knowing God will make me detached from this world. அமெரிக்கால ஹூஸ்டன் ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்துக்கு பிரசங்கம் பண்ண நான் போயிருந்தேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார், மூர்த்தின்னு அவருக்கு பேரு. அவர் ராணிப்பேட்டைக்கார். அவர் அண்ணன், எனக்கு டைட் ஷெட்யூல். அண்ணன் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, நாசாவை கொண்டு போய் காட்டிடுறேனே, நாசா ஹூஸ்டன்ல தான் இருக்குனே, அந்த ராக்கெட்டை டிசைன் பண்றது, ராக்கெட் முதல் ராக்கெட் செய்ததெல்லாம் அங்கே தான் இருக்குனே, வாங்கன்னுட்டு என்னை வலுக்கட்டாயமா நாசாவுக்கு கூட்டு போனார். நாசால போய் என்னத்தை பார்த்தனோ எனக்கு தெரியாது. நான் ஒன்று பார்த்தேன், நல்லா கவனிங்க. என்ன பார்த்தேன் தெரியுமா? ஒரு பெரிய ராக்கெட்டை உட்கார வச்சிருந்தாங்க. அப்பல்லோ பெரிய ராக்கெட்டை படுக்க வச்சிருந்தாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால கொஞ்சம் இன்ஜினியரிங் நோக்கத்தில் அதை பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது என்ன தெரியுமா? இந்த நாசாவில் அந்த ராக்கெட்டை வச்சிருக்கும் போது அதை 4 துண்டா பிரித்து வச்சிருந்தாங்க. 4 துண்டா பிரித்து வைக்கும்போது முதல் துண்டில் 5 பர்னர், அதாவது ராக்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவில எல்லாம் போகும்போது இந்த 5 பேனர்ல தான் தீயை கக்கிட்டு அது மேலே ஏறும். 5 பேனர் இருந்தது.
அந்த 5ல இருந்து தீ வந்து கீழே பார்த்தா அந்த ராக்கெட் மேலே போகும். கொஞ்சம் தூரம் போன பிறகு அங்கே போன பிறகு இந்த முதல் துண்டு கலண்டுரும். அதுக்கு பிறகு வேலை கிடையாது. கொஞ்சம் தூரம் போன பிறகு நான் பார்த்தேன், இப்போ மேலே இன்னும் போனோம்னா 5க்கு பதில் என்ன எத்தனை வேணும்? ஆனால் டு மை சர்ப்ரைஸ், ஐ எம் மெக்கானிக்கல் மேன், எனக்கே அது சர்ப்ரைஸா இருந்தது. அங்க 3 பேனர் தான் இருந்தது. இன்னும் ஹைட்டு போனோம், ஆனா 3 தான் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த 2வது துண்டு முடிச்சுட்டு அது கலண்டு விழுந்த பிறகு இன்னொரு துண்டு, அதுல 1 தான் இருந்தது, ஒரு பேனர் தான் இருந்தது. அதுக்கு பிறகு 4வது துண்டுல ஒண்ணுமே கிடையாது. என்னன்னு கேட்டா எனக்கு விளங்கிச்சு. அப்பதான் ஓஹோ, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இழுக்கிறதுக்கு எதிர்த்து போறதுக்கு முதல்ல நிறைய பலன் வேணும். கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் பலன், அதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் பலன், அதுக்கு பிறகு என்ன பலனே தேவையில்லை, அது பாட்டுக்கு மதக்க ஆரம்பிச்சிடும். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி அவங்கள பார்த்து கேட்கணும், என்னைய பார்க்க கூடாது, அங்க இப்படி கேட்கக்கூடாது, அவங்க முகத்தை பார்த்து கேளுங்க. உங்களுக்கு எத்தனை பேனர் தேவைப்படுது? சிலருக்கு விட்டவே மாட்டேங்குது உலகம். சிலருக்கு பேனர் 100 பேனர் வச்சாலும் விட்ட மாட்டேங்குது. நம்ம ஊர்ல குரங்கு பிடிக்கிறது எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? இளநீ வாங்கி போட்டு சின்ன ஹோல் போட்டுருவாங்க. இது தேங்காய்னா அதுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த குரங்கு அந்த இளநீக்குள்ள கையை விட்டு நல்லா சுரண்டி எடுத்துக்கிட்டு விடாது. இழுத்துக்கிட்டே இருந்து பட்னியாவே செத்துவோம். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கதை தான் சொல்றாங்க. ஆமா, இன்னுமே நெருங்கணுமே, விட மாட்டேனே, விடணுமே, நெருங்கணும். எங்க நெருங்குறது? செக் திஸ் மார்னிங் டைம். நீங்கள் தேறினவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார். That is why I come to the church. That is why I come to worship the Lord. ஏதோ ஒரு 4 பாட்டு பாடணும், கொஞ்சம் மனசுக்கு எதமா இருக்குன்னு சொல்லி இல்லை. எனக்கு சில பாட்டுகளில் வர்ற ஆறுதல்கள் உலகத்துக்குரிய காரியத்திலேயே முடிஞ்சு போச்சு. ஆமா, but our desire should be சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ராஜ்யம் செய்திட சடுதி வாருமே. தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வக்காரனே, சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வக்காரனே. இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ. இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. தாரணி மீதினில் ராஜ்யம் செய்திட சடுதி வாருமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீ சுட்டி காட்டி
போன வாக்கு தத்தம் நீரை வேறல் ஆகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ராஜ்யம் செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ராஜ்யம் செய்திட சடுதி வாருமே. ஏன் தெரியுமா இதை அழுத்தமா சொல்றேன்? ஆண்டவர் சொன்னாரு, கரை திரை பிழையில்லாத சபையை தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தேவன் துடிக்கிறார். நீங்க நினைக்க கூடாது, அகஸ்டின் ஜெபக்குமார் பிரசங்கம் பண்ணாரு, இவர் ரொம்ப தேறிட்டாருன்னுட்டு. நானும் தேறணும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் உங்களுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணல, எனக்கும் பிரசங்கம் பண்றேன். நல்லா கவனிங்க. இஃப் ஐ டோன்ட் ப்ராக்டிஸ் எனிதிங் ஐ டோன்ட் ப்ரீச். நான் செயல்படுத்தாத இது வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணதில்லை, பண்ண போறதில்லை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால நான் ரொம்ப சிக் ஆயிட்டேன். என்னன்னு தெரியல. சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அதனால நடக்க முடியாது. ஒன்றும் சாப்பிட முடியாமல் போயிட்டேன். தூக்கம் ஒரு 5 நிமிஷம் தூங்க முடியாமல் போயிட்டேன். எதுக்குன்னு யாருக்கும் தெரியல. நான் நினச்சேன் இது ஒரு வேளை டைஃபாய்டாக இருக்கும்னு நினச்சிட்டு சரின்னுட்டு நானே எப்பவும் மருந்தெல்லாம் ஜாஸ்தி சாப்பிட்றதில்ல. சரி, நான் வெறும் ஏதாவது குடிக்கலான்னா குடிக்கவும் முடியல. ஸோ ஐ பிகம் ஸோ வீக். அதனால் என்னுடைய மக்கள்லாம் சேர்ந்து, என்னுடைய மனைவியும் சேர்ந்து, என் பிள்ளைகள் சேர்ந்து என்னைய சென்னையில் இருக்கிற அப்போலோ ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தாங்க. அப்போலோ ஆஸ்பத்திரியில் மேலேருந்து கீழே வரைக்கும் எத்தனை டெஸ்ட் எடுக்க முடியும் அத்தனை டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. நான் எந்த டாக்டர்கிட்ட கேட்டாலும், அல்ட்ராசவுண்ட் டாக்டரு உள்ள மிஷினுக்குள்ளே விட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு கேட்டேன் எப்படி இருக்குதுன்னுட்டு. கிட்னி இஸ் வண்டர்ஃபுல், யுவர் ஹார்ட் இஸ் வெரி குட். எனக்கு ஹார்ட் நல்லா இருக்குன்னு அப்பவே தெரியும். எவ்ரிதிங் இஸ் குட், நத்திங் இஸ் தேர். 14 டேஸ் வச்சிருந்தாங்க. கடைசியில் என்னை வெளியே விடும்போது ஒரு பேராசெட்டமால் மட்டும் கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, இட்ஸ் எ ஸ்டோரி. எனிவே, அப்போ நான் அது நாட்களையே தீர்மானித்திருந்தேன், 1 மாதம் எங்கேயாவது போய் உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை எழுதணும்ட்டு. இங்கே இருக்கிற சிலர் வாசித்திருப்பீங்க, நோ ஒன் எல்ஸ்ன்னுட்டு இங்கிலீஷ்லையும், நீ இல்லாவிடில் என்று தமிழிலையும், அவர் கோய் நையன்னுட்டு ஹிந்திலையும் ஒரே 40% என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் எழுதினேன் உட்காந்து. வரப்போகிற சந்ததிக்கு பிரயோஜனம் இருக்கணும், அது எழுதுறதுன்னு முதல்ல தீர்மானம் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு எங்கே புகை உட்கார்ந்து எழுதுறதுங்கிறது இந்த டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால இந்த இது வந்த உடனே சரியாயிடுச்சு. இனி 6 இடத்துலேருந்து கூப்பிட்டாங்க. ஒருத்தர் மால்தீவ்ஸ்லேருந்து கூப்பிட்டாரு, 2 பேர் சுவிட்சர்லாண்ட்லேருந்து கூப்பிட்டாங்க, ஒருத்தர் கொரியாவிலேருந்து கூப்பிட்டாங்க. இப்படி நிறைய இடத்துலேருந்து கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் தங்கன்னுட்டு. அப்போ ஒரு ஏழை குடும்பத்தோடு தங்குறதுன்னு தீர்மானம் பண்ணி சுவிஸில் ஒரு ஏழை குடும்பத்தோடு தங்கியிருந்தேன். எனக்கு அங்கே ஒரு நல்ல பணக்கார நண்பரும் இருக்கிறார். நான் ஏழை குடும்பத்தோடு தங்கி நான் டிக்டேட் பண்ணேன். என் மனைவி எழுதுனா, நான் புஸ்தகத்தை முடிக்கிற அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டு எனக்கு நாங்கள் வந்திருக்கேன்னு ஃபோன் பண்ணிவிட்டு, ஜெபக்குமார் எங்கள் வீட்டுக்கு வராமல் போயிடுவியா அப்படின்னு சொன்னார். நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அவர் ஒரு பெரிய பில்டர், அவங்க ஒய்ஃபு நர்ஸ். அவர் பெரிய பில்டர். அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஜெபக்குமார் உனக்கு என்ன வியாதி அப்படின்னு கேட்டாங்க அந்த சிஸ்டர். எனக்கு டாக்டர், எனக்கு இந்த மெடிசன் பேரே தெரியாது, அனாசின், ஆஸ்ப்ரோ, அதுக்கு பிறகு பேராசெட்டமால், இவ்வளோ தான் தெரியும், அது வேற ஒன்றும் தெரியாது எனக்கு. மெடிக்கல் சயின்ஸில் நான் 0. ஆனால் டாக்டர் சொன்ன அந்த பேர் ஞாபகத்தில் இருந்ததுனால நான் சொன்னேன் சர்காடாய்சிஸ் அப்படின்னு. உடனே அவங்க போய் இன்டர்நெட்டில் போய் பார்த்துட்டு, நர்ஸுங்கிறனால இன்டர்நெட்டில் பார்த்துட்டு, ஜெபக்குமார் நீ நல்லா சாப்பிடணும், நல்லா நடக்கணும், நல்லா தூங்கணும். சொன்னால் 3 முடியாத காரியம். நல்லா சாப்பிட்றது முடியாது, நல்லா தூங்குறது முடியாது, நல்லா நடக்கிறது அதான் மேடையில் தான் நான் எவ்வளோ நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ரொம்ப என்னை நேசிப்பார். ரொம்ப வி ஆர் லைக் ஜோனத்தான் அண்ட் டேவிட். அதனால என்ன செஞ்சார், இதை கேட்டார் இல்லையோ கூட்டு போயிட்டார். நான் அது வரைக்கும் 100 அடி தான் நடக்கிற ஆளை அவர் 2 கிலோமீட்டர் கூட்டு போறாரு. அதுவும் சுவிஸ் மலையில், அவங்க வீடு மலை மேலே இருக்கு. கூட்டிட்டு போறாரு. நானாவது 500 அடி நடக்கலாம், என் மனைவி 200 அடி தான் நடக்க முடியும். அவ பின்னால டேடி டேடின்னே வாரா. அதுக்கு பிறகு வந்து சாப்பிட்ட பிறகு இன்னும் 3 கிலோமீட்டர் கூட்டு போயிட்டார். இப்போ ஐ வாஸ் டயர்ட், டெட் டயர்ட், பயங்கர டயர்ட். சரின்னு 10 மணி ஆச்சு. எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. ரூமில் கொண்டு நாங்கள் படுத்தோன்னே நான் நினச்சேன் நல்லா தூங்கலாம், ஏன்னா சுவிஸில் நல்ல மலை மேலே நல்ல ரூமில் இருக்குன்னு படுக்கலான்னா என் மனைவி எனக்கு முன்னால் 7வது வானம் போயாச்சு.
அவளும் பயங்கர டயர்ட். 7வது வானம் போனது மட்டும் இல்லை, பயங்கர கொரட்டை. குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? எனக்கு தூக்கம் கண்ணுக்குள்ள வருது, ஆனா இவன் போடுற சத்தத்துல எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் லேசா தட்டி விட்டு அப்படி திருப்ப நான் காதுக்குள்ள போடுறேன் டர் டர்ன்னு. நம்ம வீடுனாலும் துண்டை எடுத்துட்டு வெளியே போய் படுக்கலாம். இது ஸ்விஸ், குளிர் பிரதேசம், வந்து மலை மேல வேற ஒரு வீடு, அதனால இன்னொரு வெராண்டாலையும் போய் படுக்க முடியாது. வேற வழி இல்லாமல 10 மணில ஆரம்பிச்ச கொரட்டை முடிய மாட்டேங்குது 4 மணி வரைக்கும். எனக்கு பயங்கரமான கோபம். எந்திரிச்சு படுக்கையில் உட்காந்துட்டு நான் ஒரு நிமிஷம் தூங்க முடியல. எனக்கோ பயங்கர டயர்டு. ஏன்னா அப்பதான் நான் ஆஸ்பத்திரிலேருந்து வெளியே வந்திருக்கு, இந்த புஸ்தகம் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். எந்த மாதிரி பொம்பளைய கொடுத்தீங்க ஆண்டவரே? 37 வருஷம் வாழ்ந்த பிறகு நான் கேட்குற கேள்வி இது கொஞ்சம் பேர் கேட்குறீங்கன்னு சொல்றாங்க. எந்த மாதிரி பொம்பளைய கொடுத்தீங்க? நான் எவ்வளவு சிக்கா வந்தேன் இந்த ஊருக்கு, அதை குறித்து இவளுக்கு ஒரு கவலையும் இல்லை. இவ பாட்டுக்கு கர்றப்புறன்னு போட்டு அடிச்சு ராத்திரி முழுவதும் மாவு மில் ஓட்டுறா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் என் பக்கத்துல ஒரு சின்ன ஜெபக்குமார், உன் மனைவிக்கு ஏதாவது சாரி வாங்கி கொடுத்துருக்கியா இது வரைக்கும்? இல்ல. நீ பீகாருக்கு போகும்போது அவ வச்சிருந்த வீடு எப்படி? டாய்லெட்டே இல்லாத இடத்துல. அவளுக்கு சில முறைகளில் டயரி ஆன போது டாய்லெட்ல இல்லாத வீட்டில் தானே நீ குடியிருக்க வச்ச? ஆமா. என்னைக்காவது முறுமுறுத்தாளா? இல்லை. வெளியே போகும்போது 10 நாள் 15 நாள் போயிருவிய, நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு போவியா? இல்லை. என்னைக்காவது கேட்டிருக்காளா? இல்லை. யாருமே காணக்கு கொடுக்காத போது காட்டில் கிடக்கிற அந்த கீரையை எடுத்துக்கொண்டு தானே சமைச்சு அதை சமைச்சு சாப்பிட்டு அவளும் உனக்கும் கொடுத்தாள்ல? ஆமா. இது வரைக்கும் என்னைக்காவது எதுக்கு இந்த மாதிரி ஊருக்கு நீ அழைச்சி கொண்டு இந்த மாதிரி ஊழியத்தில் வச்சிங்கன்னு இல்லை. இல்லை. இப்படிலாம் கேட்க உடனே நான் அழுதுட்டேன். உன் பிள்ளை செத்துது, நீ புதைக்க வரலடா, அவளே கையில மண்ணை தோண்டி புதைச்சாள, உன்கிட்ட என்னைக்காவது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாளா? இல்லை. I have given you the best. I gave you a best wife possible. நீ கேட்குற. நான் அழ ஆரம்பிச்சேன். இதுக்குள்ள என் மனைவி எந்திரிச்சு நான் அழுதுகிட்டு, என்னங்க உடம்புக்கு என்னங்க செய்யுது? நான் சொன்னேன், ஒன்னியதாமா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். எதுக்குன்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீ போட்ட சத்தத்தில் நான் தூங்கலமா. ஐ டெல் யூ, ஷீ இஸ் a very good wife. அடுத்த 3 நாள் அவ தூங்கவே இல்லை. ஏன்னா ஒருவேளை தூங்கின கொரட்டை போட்டா இவங்களுக்கு தூக்கம் கட்டுருமான்னு 3 நாள் தூங்கவே இல்லை. இப்போ நீங்க பக்கத்தில் இருக்கீங்க, யார் தேரணும்? நானா மனைவியா? சொல்லுங்க சொல்லுங்க, பேர சொல்லுங்க. ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார் தேரணும். பெரிய பிரசங்கி தான். நான் இந்த நாள் ஆண்டவரத்தில் அன்னைக்கு கேட்டேன், ஆண்டவரே நான் தேரணும், ஆண்டவரே இன்னும் அறியணும், இன்னும் நெருங்கணும், இன்னும் போல மாறணும். இது ஒண்ணுதான் சாமி எனக்கு ஆசை. If I can pray like that, you can pray like that. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். உம்மை போல என்ன மாற்றம் ஆண்டவரே, உம்மை போல மாறுறதானே எங்களை குறித்து நீங்க வச்சிருக்க பெரிய நோக்கம். எங்க வாழ்க்கையில எதற்காக பிடிக்கப்பட்டோங்கிறத மறக்காம எங்களை காத்துக்கொள்ளுங்க. தேவனோடு கூட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கைக்கு, தேறின வாழ்க்கைக்கு எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக எழுப்பி, டைம் இல்லை நான் இதை குறித்து அதிகம் பேசுவதற்கு, நான் தேவனோடு கூட பேசி இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா என்று சொல்லுகிற அந்த பாடலை ஜெபமாக பாடுகிறேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான்
இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் எனக்காக யாவையும் செய்வரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்வரே முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்தே சொல்லுவோம் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் கரங்களை தட்டி கத்திர நாம் நன்றி செலுத்தலாம் ஹல்லேலூயா போடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் ஏக்கமையா எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவரே ஓ மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் நாங்கள் உம்மை அறிய வேண்டும் ஆண்டவரே இன்னும் நாங்கள் உம்மை கிட்ட சேர வேண்டுமே ராஜா அதற்கான கிருபைகளை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரை கிட்டு சேருகிற பாக்கியத்தை இன்னும் எங்களுக்கு அதிகமாய் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்வது போல இந்த உலக காரியங்கள் யாவற்றையும் ஆண்டவரே உமக்காக நஷ்டம் என்று எண்ணுகிற கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நான் எல்லாம் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று சொல்லாதபடி ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடர ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்ன அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலின் ஜெபத்தை போல எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுவதாக ராஜா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும்படியாக உதவி செய்வீராக மறுமலர்ச்சி அடைய உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை என் தேவன் துவக்கும்படியாய் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு